நான் என்ன எப்படி எப்படி பார்க்கணும்? தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிப்பான். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களையே டெய்லி ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உங்களையே டெய்லி, அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்களே என்ன செய்யுங்க? நொந்துக்கிறீங்க. ஏன் நாம் போனாலேங்க ஆகாதுங்க பாஸ்டர். நம்மளை கண்டாலே அங்கே அந்த இடத்துக்கு போனால் நமக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. நமக்கு அது என்ன தெரியல, ஒத்து வரதில்லை. சரிங்களா? எல்லாம் ஃபங்க்ஷன் போவாங்க, நாமெல்லாம் அங்கே போனாலே வீணாக சண்டை வந்துடுங்க. சண்டை வந்துடுங்க. என்னை பார்த்தாலே எல்லாம் அதை சொல்லிடுவாங்க. இப்படி நீங்கள் உங்களையே வேறு மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் உங்களையே, ஆமாம், நான் ஜெபிச்சாலே அதில் என்ன செய்ய எனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆமாம், நீங்கள் என்னன்னா உங்களை நீங்கள் குற்றவாளிகளாய் பார்க்குறீங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? குற்றவாளிகளாய். நீங்கள் உங்களை பலனற்றவர்களாய், நீங்கள் உங்களை தகுதி இல்லாதவர்களாய். இந்த மாற்று ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து தப்பு வேதம் சொல்லுது. அப்படி பார்க்காதீங்க. பூமியிலே அதினால் இப்படிங்க. அதினால்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்கிற முன்னாடி அதில் இன்னும் பல பகுதி இருக்குது. அப்போ பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சரி, நாம் இந்த பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு எங்கிருந்து வரும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி எங்கிருந்து இது உண்டாச்சு? ஏசாயா புஸ்தகம் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏசாயா 46:10 இங்கே ஒரு விதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இங்கே சொல்லுகிறார். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? தேவனை மறந்தவர்களாய், தேவனை விட்டவர்களாய், தேவன் யார் என்று தெரியாதவர்களாய் இருந்த மக்கள். எனவே இங்கே சொல்கிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வன் என்று சொல்லி. நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையிலே, அந்தத்தில் உள்ளவர்கள் சொல்லுங்க. அந்தத்தில் உள்ளவர்கள் என்ற என்ன அர்த்தம் சொல்லுகிறேன்? அவருடைய அன்பு அனாதி அன்பு. அவருடைய அன்பு அனாதி அன்பு. இயேசுவுக்குள் எல்லாம் இருக்கிறது. இயேசுவுக்குள், இயேசுவை தெரிஞ்சால் போதும், மற்ற எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்க்கிறோம். இயேசுவுக்குள் என்ன செய்யுது? எல்லாமே உண்டு. கொலோசியர் 1:19 இங்கே பவுல் சொல்லுகிறார், அவருக்குள் என்ன இருக்குன்னு சொல்லி. சகல, இங்கே போட்டிருக்கு 1:19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கும். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே என்ன செய்யுது? ஆமாம், எல்லா விதமான பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறதாம். ஆமென், ஹல்லேலூயா. சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே என்ன செய்யுது? வாசமாக இருக்கிறது. அப்போது இயேசு தெரிஞ்சால் போதும். இயேசு எப்படி நமக்கு தெரியணும்? அவர் அன்புள்ளவர். சொல்லுங்கள், அவர் அன்பின் ஆண்டவர், அன்புள்ளவர். அவருடைய அன்பு என்ன பண்ணாலும் அந்த அன்பு என்ன செய்யாது? ஒளிவே ஒளியாது. அங்கே வேதம் பட்டுள்ளது, அவருடைய அன்பு என்றும் என்றும் செய்யாது, மாறாத அன்பு. அந்த அன்பை எதை கொண்டு செய்ய முடியாது? தணிக்க முடியாது. எப்படிங்க தணிக்க? அந்த அன்பை நீங்கள் நினைத்து பார்க்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அப்போ திரளான தண்ணீர் நேசத்தை என்ன செய்யாது? அவருடைய அன்பை ஒருபோதும் ஒரு நாளும் யாரும் என்ன செய்ய முடியாது? என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஆண்டவர் வந்து பூமியிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாள் வரும், அந்த நாள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? என்ன எதுவுமே கேட்க மாட்டீங்க. எடுத்து வாசிங்க யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இந்த அன்பின் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 16, யோவான் சுவிசேஷம்
16வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு, அன்புள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எப்படி? என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே. இதை தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் கிராண்டு சொல்லுங்க, கிராண்டுன்னு போட்டிருக்கோம். ஆமாம், நீங்கள் எதெல்லாம் கேட்டாலும் அவர் கிராண்டு. கிராண்ட்னா என்ன தெரியுமா? அதாவது எந்த ஒரு காரியம்னாலும் செய்வாங்க, அவங்க கிராண்ட் பண்ண தான் முடியும். இந்த காவேரி தண்ணி நமக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து என்ன செய்வாங்க, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லோரும் நேரில் போய் கூட பார்க்கலாம். ஆனால் இவங்க பேப்பரில் வரும் பாருங்க, முதலமைச்சர் காவேரி தண்ணீருக்காக கடிதம் எழுத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா, எல்லா அமைச்சரும் பார்த்தீங்கன்னா, எல்லா முதலமைச்சரும் அங்கே பேப்பரில் வரும்போது காவிரி நதி பிரச்சனைக்காக பிரைம் மினிஸ்டருக்கு அவர் கடிதம் எழுதினார் வரும், டிவியில் வரும். ஏன்னா இது ஒரு முறை, இது ஒரு முறை. ஒரு பக்கம் கேட்டு வாங்கணுன்னா அரசாங்கத்தில் ஒரு முறை இருக்குது. ஆமாம், அந்த முறை எழுதி சொல்லுங்கள், எழுதுனாதான் அந்த முறையிலேருந்து நாம் என்ன செய்வோம், கிராண்ட் பண்ண முடியும். அதான் இங்கே அந்த இந்த வார்த்தை தமிழில் போட்டிருக்கு, இங்கே இங்கிலீஷில் கிராண்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. கிராண்ட் சொல்லுங்கள், கிராண்ட். அப்போ கிராண்ட்னா என்ன? நீங்கள் எழுதி கொடுத்தாதான், நீங்கள் எழுதி கொடுத்தாதான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாவற்றையும் எழுதி வைத்து ஜெபிக்கிறதுங்க சந்தேகம்தான். ஆமாம், ஆமாம். என்னென்ன தேவையோ நான் இது ஒவ்வொரு மாதமும் ஒன்று செய்வேன், முதல்ல எழுதி வச்சுருவேன். எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். மாதம் முடியும் டிக் பண்ணிகிட்டே இருப்பேன், பண்ணிடுவேன். ஆமாம், என்னோடய டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2023 முடி இருந்து. ஆமாம், அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அந்த எழுதி ஜெபிக்கிறது, எழுதி வேணுது மறந்துட்டேன். அப்புறம் கர்த்தர் இந்த வார்த்தையை படிக்கும்போது ஞாபகப்படுத்தினார். திரும்பி உட்காந்து எழுத ஆரம்பிச்சு. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த மாதத்தில், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ வாடகை வேணும், எவ்வளோ வண்டி செலவு இருக்குது, அத்தனையும் ஒரு பேப்பரில் செய்யணும், ஒரு நோட்டில் எழுதி என்ன தேவையோ எழுதினால் மட்டும்தான் பிதா என் நாமத்தினால் போட்டிருக்கல, என் நாமத்தினால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா எழுதி சொல்லுங்கள், எழுதி. ஹல்லேலூயா. ஒரு மாதத்தில் என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா போட்டு எழுதி வச்சிடுறது. கேட்கும் போது என்ன செய்வோம், நல்லா கேட்டுருவோம். ஏன்னா அவர் பெரிய ஆள். அவர் யார்? அவர் நம்முடைய தேவன் கஞ்ச பிசினாரி கிடையாது. ஆமாம், அவர் ஐஸ்வர்ய சம்பளம். அவர் யார்? ஆமாம், நான் எனக்கு எல்லாம் கேட்கணுன்னா எனக்கு மிக முக்கியம், அதில் நான் சரியாக இருந்தால் இது எனக்கு அவர் சம்பளம் வருவார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் நான் நினைக்கிறேன். ரோமர் 10 பார்க்கிறோம். அங்கே போடப்பட்டது வார்த்தை என்ன? 10, 11, 12. யூதரென்றும் கேட்கிறென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தனானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய. ஆமாம், நான் இங்கே தொழுகையில் பங்கு பெற்றால் போதும். எப்படிங்க? ஆமாம், இந்த ஆராதனை நான் பங்கு பெறும் பொழுது தான் ஐஸ்வர்ய சம்பனர் நான் என்னென்ன எழுதுகிறேனோ அதை அவர் எனக்கு அதிகமாய் தர முடியும். எப்படி தர முடியும்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமானா ஆராதனையில் போய் உக்காந்துடணும். ஹல்லேலூயா. எப்போ ஆசீர்வாதம் வருது தெரிய மாட்டேங்க. எப்போ? ஆமாம், எப்போ ஆசீர்வாதம் வருதுன்னா ஆசீர்வாதம் போடும்போது ஆசீர்வாதம் வரும். எப்போ ஆசீர்வாதம் போடுறோம்? ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும் எப்போ போடணும். அப்போ தான் வந்ததுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போலாம் வச்சுட்டாங்க பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் போகும்போதும் என்ன செய்யணும், கைரேகை போடணும். திரும்பி வெளியே வரும்போதும் அப்போ தான் அவனுக்கு சம்பளமே போகுதான். அப்போ தான் அவங்க சம்பளமே வெளியே போகும்போதும் வச்சுட்டு போகணும். அப்போ தான் இதே போல் தான் சொல்கிறேன், வரும்போதும் வைக்கணும், போகும்போதும் வைக்கணும். முடியும் போது நான் சொல்கிறேன் பாருங்கள்,
என்ன ஆத்மாவேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம். அது போடும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதத்துடைய ஃபுல்ஃபில்னஸ் உண்டாகும். இது ஆசீர்வாதத்தின் படிகள், இது ஒரு படி. ஆசீர்வாத படி இது ஒரு படி. ஆமாம், சில ஸ்கூலில் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், லேட்டாக வந்தாலே உனக்கு சம்பளம் கட்டு. எப்படிங்க? ஆமாம், இப்போ சில இதில் வந்து லேட்டாக வந்தாலே லீவில் 12 நாள் லீவில் ஒவ்வொரு நாள் லீவு கட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே எல்லாமே இதாகிடுது. அப்போது ஆசீர்வாதம் என்பது கிராண்ட். எப்படிங்க? கிராண்ட் சொல்லுங்கள். கிராண்ட் அது எப்போ எப்போ எழுதி சொல்லுங்க. சரி, எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சுங்க ஐயா, எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்க்குறீங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ எழுதி வைக்கும் போது எத்தனை வருது அப்படின்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, ஒரு 50,000 வருது. எப்படிங்க? உங்கள் கடன் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ எல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு எல்லா டியூ எல்லாம் போட்டு நீட்டாக எழுதி வச்சிங்கன்னா ஒரு 50,000. 50,000 எழுதி முடித்தோடனே, 50,000 எழுதி முடித்தோடனே அதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளே என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு முதல்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். எழுதி முடித்தோடனே அதை பார்த்துட்டு எதை முதல்ல பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஆமே, எதை முதல்ல பேசுகிறீங்களோ. ஆமாம், கடன் வாங்கும்போது அப்படி தான், கைமாத்து வாங்கும்போது அப்படி தான். ஹல்லேலூயா. ஆமே. ஆமாம், இது எனக்கு கத்த சொல்லி கொடுத்தாரு பாருங்க. எதை முதல்ல பேசுகிறியோ அது உனக்கு நடக்குன்னாரு பாருங்க. நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு அமௌண்ட் வாங்கி பார்ப்போமேன்னு சொல்லி சின்ன டக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கி பார்த்தேன். வாங்கி பார்க்கும்போது இந்த வாரத்தில் வாங்கி போகும்போது ஒரு சொன்ன, தம்பி சண்டேக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பணம் கொடுத்துருவேன். அப்படி ஆக்சுவலாக தேவைப்பட்டது எனக்கு, மிகவும் மிகவும் முக்கியமான தேவை தான். ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருவேன் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். பிசாசு சொல்கிறான், ஏன்பா எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற? ஒரு 2-3 மாதம் கழிச்சு சொன்னால் தான் என்னவா அப்படின்னு. இல்லை நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ நான் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணணும். டக்குன்னு நான் செஞ்சேன், சொல்லி முடிச்சோன்னே டக்குன்னு என்ன செஞ்சேன், சொன்ன பாருங்க, சொன்னது மாதிரியே எதோ முதல்ல இப்படி எதை முதல்ல சொல்கிறனோ அந்த முதல்ல டக்குன்னு எனக்கு இருந்தாச்சு. அதே மாதிரி சனிக்கிழமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமையே முடிஞ்சிருச்சு. எப்படி? நீங்கள் லிஸ்ட்டை எழுதி 50,000 வேணும், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அதுதான் முதல்ல நான் நடக்கும். புரியலைங்களா? இவ்வளோ தேவை இருக்குது, இதில் நான் போய் கொள்ளையடிச்சாதான் நான் வாங்க முடிய மாட்டிருக்கு எங்கே அப்படின்னாலே அதுதான் முதல்ல நடக்கும். ஏன்னா பரலோகம் சொல்லுங்க, பரலோகம் எதை முதல்ல உங்கள் சூழ்நிலை மத்தியில், உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் எதை முதல்ல பேசுகிறீங்களோ அதை தான் அது எடுத்துக்கொள்ளும். சொல்லுங்க, பரலோகம் எதை நீங்கள் முதல்ல பேசுகிறீங்களோ அதைத்தான் அது எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. எதை ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க? உங்களுடைய வீட்டில் வருமானம் வந்தோன்னே எதை முதல்ல பேசுகிறீங்க? பணத்தை பார்த்தோன்னே எதை முதல்ல பேசுகிறீங்க? எந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது எதை நீங்கள் ஏம்மா எல்லாமே பாருங்கள். ஏன்னா இது வேதத்துக்குள் இருக்குது. உங்களுடைய சூழ்நிலை மத்தியில் எதை முதல்ல பேசுகிறீங்களோ அதான் டக்குன்னு என்ன செய்ய அது உண்டாகும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் எல்லா விதமான வல்லமை உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக எப்படி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப் அண்ட் டவுன் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னங்க அப் அண்ட் டவுன் என்ன? இன்னைக்கு நீங்கள் நல்லா சோத்திரம் பண்ணிருக்கலாம், நல்லா இருக்கலாம், நாளைக்கு கோவப்பட்டிருக்கலாம், அடுத்த நாள் சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்த நாள் கோபமாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் உம்முன்னு இருக்கலாம், அடுத்த நாள் பேசாமல் இருக்கலாம். இதான் அப் அண்ட் டவுன். சொல்லி இதான் உங்கள் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் இருக்கு. இந்த அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் எது சரிப்படுத்துமா? கர்த்தருடைய வார்த்தை சரிப்படுத்தும். ஹல்லேலூயா. புரியலைங்களா? உங்கள் ஜீவித்தில் எதெல்லாம் அப் அண்ட் டவுன் இருக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சரி. இதான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் வாசிங்க. ஏன் சொல்கிறேன்? இதை வாசிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா.
வேதத்தை வாசிக்காம இருந்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் நீங்க பார்க்க முடியாது. அப்படியே இருப்பீங்க, முன்னுக்கும் போக மாட்டீங்க, பின்னுக்கும் வரவே மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருங்க. அது வீட்டு வாடகை கொடுத்துருவீங்க, பால் கணக்கு கொடுத்துருவீங்க, மல்லிகை கணக்கு. ஆனால் மேலே வந்திருக்கீங்களா? இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எது வேத வார்த்தையை வாசிக்க சொல்லுங்க, வேத வாசிய வாசிக்க வாசிக்க. இதான் சொல்கிறேன். ஏன் நான் வேத வார்த்தையை வாசிக்க சொல்கிறேன்? ஏசாயா 46:10 இப்போ நான் ஆத்தமே. ஏசாயா 46:10 திரும்பியும் வாசிங்க, என்னோட சேர்ந்து வாசிங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து. அந்த துள்ளவைகளை ஆதிமம் முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் அறிவிக்கிறேன். எப்படிங்க? என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமான எல்லாம் சிவன் என்று அவர் சொல்றாரு. அந்தத்தில் உள்ளவைகள், இது கொஞ்சம் விளக்க போறேன். ஐ நோ தட் எண்ட் ஃப்ரம் த பிகின். ஐ நோ தட் எண்ட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது என்னன்னா, அதாவது உன் முடிவு என்ன என்பதை எனக்கு இப்பவுமே தெரியும். உன்னுடைய முடிவு என்ன என்பதை எனக்கு இப்பவுமே தெரியும். கை கொடுத்துருங்க. என் முடிவு என்ன என்பதை ஆண்டவருக்கு இப்பவுமே தெரியும். ஹல்லேலூயா. தேவன் என்னை குறித்து நல்ல முடிவு வச்சிருக்கிறார், சிறந்த முடிவு வச்சிருக்கிறார். சிறப்பான முடிவு சொல்லுங்க. ஆமாம், அவருடைய முடிவு சிறந்த முடிவில் அவர் வைத்திருக்கிறார். எனவே தேவன் டெய்லி சொல்றார், அறிவிக்கிறேன் சொல்லுங்க. அறிவிக்கிறேன், டெய்லி கன்வர்ஸ் பண்ணுகிறேன். நான் டெய்லி வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணலையா, அவர் அறிக்கை பண்ணுகிறார். அந்த துள்ளவைகளை என்றால் என்ன? பின் நிகழ விற்பதை, பின் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஃபியூச்சரில் என்னென்ன உங்களுக்கு ஆகுமோ அதை எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து அவர், அதாவது உங்கள் வாழ்க்கையில் எது எல்லாம் உங்களுக்கு நன்மையாக நிகழ வேண்டுமோ அதை அவர், நீங்கள் குழந்தையாக இருந்து இயேசுக்குள் மறுபிறப்பு பிறந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் அறிக்கையை செய்ய ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, இன்னும் செய்யப்படாது சொல்லுங்க. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செயல்படலையோ, வீடு வாங்கலை ஆண்டவரே, என்னுடைய கடனை கட்டலை, என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சொத்து சேர்க்கலை ஆண்டவரே, என்னுடைய காரியத்துக்கு இவ்வளோ பிளான் இருக்கு ஆண்டவரே, இவ்வளோ நகை சேர்க்கணும், இவ்வளோ மேரேஜுக்கு வேணும், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே. அது சொல்கிறாரு, பூர்வ காலம் போட்டிருக்கா, பூர்வ காலம் முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாத சொல்லுங்க. இன்னும் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் இன்னும் செய்யப்படவில்லையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் செய்யப்படாதவர்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உன் பிள்ளைக்கு என்ன செய்யப்படலை, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்யப்படலை, உனக்கு ஒரு என்ன இல்லை, எதெல்லாம் வேணும் என்பதை அவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார். போட்டிருக்கு, இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இன்னும் உனக்கு என்னென்ன செய்வனுமோ அது எல்லாவற்றையும் நான் அறிவித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அங்கே என் ஆலோசனை, சத்தம் சொல்லுங்க, என் ஆலோசனை நிலைநிற்கும். கை கொடுத்துங்க. என் பிளான் இல்லை, என் திட்டம் இல்லை, என் சித்தம் இல்லை, அவருடைய ஆலோசனை தான் என் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். உங்கள் பிளான் மாறிட்டே இருக்கலாம். உங்கள் பிளான் பணம் இருந்தால் ஒரு பிளான், பணம் இல்லாட்டினா அடுத்த பிளான். சரிங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் ஒரு பிளானு, சிரிச்சா ஒரு பிளானு, சிரிக்காட்டினா அடுத்த பிளானு. கையில் காசு இருந்தால் ஒரு பிளானு, சந்தோஷமாக இருந்தால் ஒரு பிளானு, சந்தோஷம் இல்லாட்டினா அடுத்த பிளானு. இந்த பிளான் ஏபிலாம் போகிறதில்ல, அது பிளான் ஒரே பேர் தான். என் ஆலோசனை உன்னோட குடும்பத்தில் வாளாகாமல் தலையாக்க முடியாது, கீழாகாமல் மேலாக முடியாது, நிலைத்து நிற்குமே நாமத்தினால. ஹல்லேலூயா. என் ஆலோசனை சொல்லுங்க, என் ஆலோசனை நிலைநிற்கும். என் ஆலோசனை நிலைநிற்கும். உங்கள் பிளான் எல்லாம் செய்யாது. உங்கள் பிளான் மாறிட்டு இருக்கு, அவர் பிளான் மாறாது. அவர் பிளானு
இப்போ இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன பிளான் மட்டும் மாறாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இதெல்லாம் எப்படி பூர்வ காலத்திலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாராம். அப்போ இதெல்லாம் இந்த திட்டமெல்லாம் அவருடைய இஷ்டம்தான். என்னும் வாழ்க்கையில் என்ன செய்யும், அது நிறைவேறும். இது யாருக்கு சொன்னார், எந்த சூழ்நிலை சொன்னார் தெரியுங்களா? யாருக்கு சொன்னார் இது, எந்த சூழ்நிலை சொன்னார், ஏன் இப்படி சொன்னார்னா, மேலே வாசிங்க. முந்தின பூர்வ காலத்தில், எத்தனை வசனம், 9 வசனம். முந்தின பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைங்கள், நானே தேவன் ஒருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை, நானே தேவன். எனக்கு இந்த மக்கள் என்னையா சர்ச்சுக்கு போய் என்னை ஆண்டவர் கும்பிட்டு எல்லாம் பின்மாறி வாங்கி ஒரு மாதிரி வேற பக்கம் அது சோர்ந்து போய் வேற ஒரு மேலே ஆகிட்டாங்க, பாவத்தில் போயிட்டாங்க. அவங்க அவங்க வேற இதில் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இவங்க எல்லாம் போய் கத்தரைப்பா, நான் தான்ப்பா தேவன், நான் தான் உனக்கு தேவன். ஏன் சோர்ந்து போயிருக்க, உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, துக்கப்படுற, நான் எல்லாம் போய் ஒரே கவலையாக இருக்கேன் சொல்கிற, உன் வாழ்க்கையில் என்ன ஆலோசனை தப்பா நிறைவேறும், நீ எதையும் நீ கவலைப்படாத, நிச்சயம் சித்தமான நான் செஞ்சு முடிப்பேன், நீ எதுவுமே கவலைப்படாத. யாருக்கு சொல்கிறாரு? கீழ்ப்படிந்து பக்தியாய் ஒழுக்கமாக இருக்கிற மக்கள் கிடையாதுங்க. இது சொன்னது யாருக்கு தெரியுமா? தேவனை சூசித்து அவரை விட்டு விலகி அவருக்கு மேலே பாவத்தை செஞ்சு அவர் பின்வாங்கி போய் அவர் பிரியமில்லாத காரியங்களை பண்ணவங்களை பார்த்து சொல்கிறாரு, என் ஆலோசனை நல்ல இருக்கும். ஏன் நீ எங்கே போனாலும் இயேசுவின் அன்பு இது அற்புதம் அற்புதமே, ஓம் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எவ்வளோ தூரம் போனாலும் போ, ஏன்னா நீ என் பிள்ளை, நான் உன்னை திரும்பிமா என் பக்கம் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து உன்னை தலையாக்கிய வெப்ப இயேசு நாமத்தினால. அவருடைய அன்பு சொல்லுங்க, அவருடைய அன்பு. அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன், நம் பக்கம் நிற்கிற தேவன், நம் பக்கம் நிற்கிற தேவன். எவ்வளவுதான் நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விடுவதாக இல்லை. நான் உன்னை, எவ்வளவுதான் என்னை விட்டு நீ போனாலும் நான் உன்னை மறப்பதாக இல்லை. நீ எவ்வளவுதான் என்னை விட்டு தூர போனாலும் நான் உன்னை பிடிச்சதான், நான் உன்னை கைவிடுவதே இல்லை சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமா, டெய்லி அறிக்கை செய்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான்னு பாருங்க. சங்கீதக்காரன் 19 சங்கீதம் 2, 3, 4 வார்த்தைகளை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 19 சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, ஏன் இங்கே போட்டிருக்கு, பகலுக்கு பகல், பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளை சத்தம் கேட்கப்படவில்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அது சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், டெய்லி எழுந்துச்சு நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் வசனம் எப்படி செய்யுதான், பூமியில் உள்ள பூமி எங்கும் எப்படிங்க, என் சத்தம் எப்படிங்க, அவர் அறிக்கை பண்ணுற சத்தம் பூமி எங்கும், சொல்லுங்க, பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியே சுத்துதான் பாருங்க. அவர் டெய்லி காலையில் நீங்க எதிர்த்து நீங்க அறிக்கை செய்றீங்களோ அறிக்கை செய்யலையோ, அவர் அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் அறிக்கை பூமி எங்கும் போகிறது, ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் அவருடைய அறிக்கை அப்படியே வசனம் சுத்திட்டே இருக்குது. இப்போ நீங்க காலையில் எந்திரிச்சு அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது நல்லா கவனிங்க. நீங்க காலை எந்திரிச்சு இந்த வசனம் போட்டிருக்குல்ல, 4ஆம் வசனம், அவைகளை சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும். அப்போனா பூமியில் எல்லா பக்கமும் அவர் அறிக்கை பண்ணுற வசனம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன் சுற்றுது, ஏன் சுற்றுது, ஏன் சுற்றுது, ஏன் சுற்றுதுன்னா அது பூரா அப்படி, அது வார்த்தை அப்படியே சுற்றி சுற்றி சுற்றி
உங்கள் வீடை வந்து பார்க்குது மேலே. நீங்கள் காலேஞ்சு நான் வாழாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன், இப்போ வரைக்கும் பார்க்கலாம் 1000 பேடுங்க பெருமை ராபாலா காடா தூணானா அப்படி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது அந்த சுற்றிட்டு இருக்கல வசனம் அது உங்கள் வீட்டையும் உங்களையும் பார்க்குது. ஹல்லேலூயா. இப்போ உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க வசனம் நீங்கள் எந்திரிச்சு அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, காலையிலும் சரி மத்தியானம் சரி சாயந்தரம் சரி எப்போனாலும் உங்கள் வாயில் அந்நிய பாஷையும் கர்த்தருடைய வசனம் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ சுற்றிட்டு இருக்கிற வசனம் அது யாரை கண்டுபிடிக்கிறது? யாரை தேடி கண்டுபிடிக்குது? உங்களையும் என்னையும். சொல்லுங்க. அப்போ நான் கண்டுபிடிக்கல, அந்த வசனம் என்னையும் உங்களையும் கண்டுபிடிக்குது. அந்த வசனம் என்னையும் உங்களையும். ஆமாம். இப்போ அது கண்டுபிடிச்சது அது சொல்லுது, பூர்வ காலத்து முழுகள் அறிக்கை செய்துட்டே இருக்காரு பாருங்க. அந்த உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை செய்ததெல்லாம் அவர் பண்ணி கொண்டதெல்லாம் உங்களை கண்டுபிடிக்குது. அது உங்களைய கண்டுபிடிச்சு என்ன செய்ய தெரியுமா? நீங்கள் கடனில் சிக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் கடனில் சிக்கிட்டு இருப்பீங்க, குடும்ப பிரச்சனை சிக்கிட்டு இருப்பீங்க, பணம் இல்லாமல் சிக்கிட்டு இருப்பீங்க, எதுவுமே இல்லாமல் சுகம் இல்லாமல் சிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வாக சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த சிக்கல் இருக்கீங்களோ இந்த வார்த்தை அவர் டெய்லி அறிக்கை பண்ணுற வார்த்தை நீங்களும் அறிக்கை பண்ணும்போது இது அப்படியே வேவ்லென்த் ஒன்றாகி அந்த வார்த்தை இந்த வார்த்தை சேர்ந்து உங்களை விடுவிக்கிறது. உங்களை அது விடுதலை ஆக்கிறது. நீங்கள் என்ன போய் மாட்டிக்கொண்டாலும், தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டாலும், தெரிஞ்சே மாட்டிக்கொண்டாலும், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆனாலும், உங்களுக்கு தெரிஞ்ச என்ன காரியம் ஒன்றும் இல்லாமல் போய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி 0 பேலன்ஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ 0 வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒன்று அவர் லாஸ்ட்டில் போட மாட்டார், அந்த ஒன்றை தூக்கி முன்னாடி போட்டு விட்டுருவார். ஹல்லேலூயா. 0 0 0 0 0 அப்படின்னா அவர் பரவாயில்ல தம்பி, இவ்வளோ 0வா, தூக்கி ஒன்றத்துக்கு மேலே போடு, முன்னாடி போடு. இப்போ எத்தனை ஆச்சு? ஹலோ, எத்தனை? நீங்கள் எத்தனை 0வோ அத்தனை 0த்துக்கு முன்னாடி 1 போட்டால் அது லட்சமாகலாம், கோடி ஆகலாம், மில்லியன் ஆகலாம், எது வேணால் ஆகலாம். அப்போ சொல்கிறாரு, ஏன் அந்த 1 போடணும்னா நீ என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன 1 ஆகணும். ஹல்லேலூயா. நான் செய்கிற அதே அறிக்கை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நான் சொல்ல வார்த்தை இதே சொல்லிட்டே இருக்கணும். மாற்றிடக்கூடாது. எப்படிங்க? சேனல் மாற்றுற மாதிரி மாற்றிடக்கூடாது. வேறு சேனல் போடுப்பா, இதை சேனல் போடுவோம், இது ஒன்றும் சரியில்லை, நம்ம என்ன செய்வோம், அப்பப்பைக்கு மாறிடுவோம். சரிங்களா? ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை அறிக்கை செய்யணும், அந்நிய பாஷை பேசணும், வேத வசனம் வாசிக்கணும். இது 3 தான் சரிப்பட்டு வரும். இதை விட்டு மற்றவங்க பேசுகிறாங்க பாருங்க, மற்றவங்க பிரசங்கம் அது கேட்டால் வாழ்க்கை பலா போயிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. மற்றவங்களுடைய பிரசங்கத்தை எப்படி கேட்டாலும் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். ஏன்னா கர்த்தர் உங்கள்கிட்டருந்து வேலை செய்ய ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேச ஆசைப்படுறாரு. கர்த்தர் அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த பைபிளை வாசித்து நான் இதில் மூழ்கணும், நான் அதில் மூழ்கணும். ஆமாம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 66வது அதிகாரம் மட்டும் ஒரு வாரத்தில் 500 முறை வாசிச்சுட்டு வரான். எத்தனை முறை? ஏசாயா 66வது அதிகாரத்தை மட்டும் ஒரு வாரத்தில் 500 முறை வாசிச்சிருவான். வாசிக்க புதுசாக தான் இருக்குது. சொல்கிறவர் வாசிக்க புதுசாக தான் இருக்குது. ஏதோ தேவை ஏற்படுதா, ரொம்ப பண கஷ்டமா, உக்காந்துரு வரான். உக்காந்து ஆட்டோமேட்டிக்காக நீதிமொழிகள் 1-31 முடிய வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம். வாசிக்க முடிச்சோன்னே 1 நீதிமொழிகள் 1-31 முடிய வாசித்து முடிச்சோன்னா பாருங்க, 1 முறை 2 முறை 3 முறை வாசிக்க ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி தான் அவருடைய தேவை சந்திக்கப்படுன்னு தெரியலையா, ஈஸியாக தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுருச்சான். ஹல்லேலூயா. அப்போ என்ன நாம் என்ன செய்கிறோம்? இங்கே பிரசங்கத்தை கேட்டது மட்டும் இல்லை, மற்றவங்கிட்டிருந்து ஏதாச்சும் வருமானு எதிர்பார்க்கறனால தான் இப்படி இருக்குது. மற்றவங்க பிரசங்கத்தில், மற்றவங்க டிவியில், மற்றவங்க யூடியூப்பில், மற்றவங்க மெசேஜில் என்ன செய்யாது உங்களுக்கு
கிடைப்பதை காட்டிலும் நீங்கள் கர்த்தரோடு பேசுவதுங்கிறது அவர் மிகவும் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய யோசித்து பாருங்க. இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அப்பாட்ட பேசு, அப்பா அவர் இப்படி சொன்னாருப்பா, அவர் இப்படி சொன்னார், அதனால் உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறேன். சரிப்பா. திரும்பி அப்பா அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இப்படி கேட்குறேன், அவங்க இப்படி பேசியிருக்காங்க, அதனால கேட்குறேன். இப்படி அவங்கன்னே சொல்லிட்டு இருந்தால் உங்கள் அப்பா என்ன செய்வார்? தம்பி ஏன்பா ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம்ல, ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம்ல. ஹல்லேலூயா. வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இங்கே பிரசங்கம் கேட்டாலும், இங்கே நீங்கள் பிரசங்கம் கேட்டாலும் உங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யணும். உங்களுக்குள்ள வசனம் இது. நான் பிரசங்கம் பண்ணுறது லோகாஸ், நான் பிரசங்கம் பண்ணுறது லோகாஸ். லோகாஸ்னால் கேள்விப்படுகிற வார்த்தை. சொல்லுங்கள், கேள்விப்படுகிற வார்த்தை. ரேமா அப்படிங்க, ஆர்ஹெச்ஏன்னு வரும். ரேமா அப்படிங்க, ரேமா வார்த்தை அப்படின்னாலே அது உங்களோடு பேசுகிற வார்த்தை. ஆமாம். இப்போ நான் பண்ணுற பிரசங்கம் அத்தனையும் உங்களுக்கு இல்லை, அதில் ஏதோ 2-3 வார்த்தை உங்களுக்கு டச் பண்ண, அவ்வளோதான். அதுதான் ரேமா வார்த்தை. சரிங்களா? 1 hour பேசுவேன், அதில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைன்னா ஏதோ 1, 2, 3 பாயிண்ட், அதுதான் ரேமா வார்த்தை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இந்த ரேமா வார்த்தைன்னா, இந்த ரேமா வார்த்தை இது என்ன செய்யும்? நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க இந்த வார்த்தை சுத்துது. அப்படி அது சுத்துது, உங்களை பிடிக்குது, பூமி எங்கும் போகுது, அப்படி சுற்றி உங்களை கண்டுபிடிச்சி உங்களை அது பெரியவனாக்குறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நிச்சயம் டெய்லி என்ன செய்ய, நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கணும். இப்படிங்க வார்த்தை நீங்கள் டெய்லி. ஆனால் நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல வார்த்தை தான் பேசுகிறேன், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் நான் இதெல்லாம் வரைக்கும் தேவையில்லாத வார்த்தை பேசுனதில்லை, அவிசுவாசன வார்த்தை நான் பேசுனதில்லை, நான் நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பேசுகிறீங்கன்னு அது போட்டு கேளுங்க, எப்படி இருக்குன்னு. அதில் எத்தனை வார்த்தை நல்ல வார்த்தை, எத்தனை வார்த்தை தேவையில்லாத வார்த்தை, எத்தனை வார்த்தை சும்மா, அதாவது என்னென்ன இது மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்களே யோசிக்கணும், நான் இன்றைக்கி எத்தனை வார்த்தை பேசுனேன், எந்தெந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசுனேன், நான் பேசின வார்த்தை அவங்களுக்கு பயனடிச்சிச்சா, நான் பேசுகிற வார்த்தை அவங்களுடைய ஆவியில் தூக்கிச்சா, நான் பேசுகிற வார்த்தை ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை கொண்டு வந்துச்சா, நான் பேசுகிற என்னை பார்க்க வந்தவங்க எங்கிட்ட பேசுகிறவங்க, ஐயா உண்மையாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வேத வசனத்தில் நான் பேசும்பொழுது அங்கே சுகம் உண்டாயிச்சா? ஹல்லேலூயா. சிலவங்களாம் என்ன அப்படின்னா, நான் நல்லா தான் பேசுகிறேன், நான் நல்லா தான் நான் பேசுகிறேன், எல்லாம் இருக்கிறேன், ஆனால் எனக்கு விளைச்சல் வேறு மாதிரி வருது, எனக்கு விளைச்சல் வேறு வேறு. நான் ஃபாஸ்டிங் சொல்லணும்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். விதைக்கிறது எதுங்க? இப்போது விதைப்பு என்னது? எல்லாமே விதைப்பு, எல்லாமே விதை. பணம் விதை, சிரிப்பு விதை, சபைக்கு வருவது விதை, நீங்கள் செயல்பது எல்லாமே செயல்படும் விதை தான். இப்போது நான் என்ன செய்கிறேன்? சிரிச்சா என்ன விதைக்கிறேன்? சிரிப்பை விதைக்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? நான் சிரிச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுங்கள். நான் சிரிச்சா நீங்கள் சிரிப்பீங்க. அப்போ இப்போ நான் சிரிப்பை விதைக்கிறேன், நான் எதை அறுக்கிறேன்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் சிரிப்பை விதைச்சா நான் எதை அறுக்கிறேன்? சிரிப்பை அறுக்கிறேன். நல்லா கவனி இங்கே இருக்கணும். நான் சிரிச்சா, நீங்கள் சிரிச்சிங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? எதை அறுவடை செய்கிறேன்? சிரிப்பை அறுவடை செய்கிறேன். இப்போ நான் சிரிச்சா நீங்கள் முறைச்சிங்கன்னா, ஹல்லேலூயா, நான் விதைச்சது எது? சிரிப்பு. ஆனால் எனக்கு கிடைக்கிறது எது? என்ன கிடைக்குது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. முறப்பு சொல்லுங்க. நான் எதை விதைச்சேன்
ஆனால் எதை அறுக்கிறேன்? இது எப்படி நியாயம்? எதை விதைக்கிறையோ அதான் அறுப்புன்னு பைபிள் போட்டிருக்கு. சிரிப்பு வச்சா நீங்கள் செய்யணும். சிரிப்பு தான். நான் சிரிக்கும் போது அவன் முறைக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு தான் பிரச்சனை. ஐயா நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னன்னு தெரியல. நைட்டு நல்லா இருந்தார் வீட்டுக்காரு, காலையில் உருங்குறோம் முன்னாடி அப்படிங்கிறாரு. இன்னும் தெரியல நைட்டு நல்லா இருந்தார், காலையில் சந்தோஷம் போடுறாரு. என் மனைவி நைட்டு வாங்க ஐயோ டார்லிங்கிறா, காலை தானே எந்திரிச்சு தின்னு. என்னது காலைஞ்சு தின்னு கொட்டிக்குங்குது, நல்லா தானே நைட்டு நல்லா தான் இருந்துச்சு காலையில். இப்போ நான் நைட்டு நம்ம விதைக்கிறதெல்லாம் நல்ல விதைப்பு, காலையில் வேற மாதிரி அறுவடை உண்டாகுது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனோன்னே இது நல்ல உதாரணம் மாமியார் மருமகன். எப்படிங்க? மாமியார் மருமகன். இந்த மாமியார் என்கிட்ட சொல்லுது, ஐயா நான் என் மருமகளுக்கு எந்த துரோகம் பண்ணலையா, நான் நல்லா தான் வச்சிருக்கிறேன், ஆனால் அவ என்னை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விட்றாயா அப்படி மாமியார் கம்ப்ளைண்ட் சொல்லுது. மருமகளை கூப்பிட்டு வந்து எந்த தம்பி என்ன சிஸ்டர்னு கேட்டால், ஐயா நான் என் மாமியாருக்கு செய்தெல்லாமே செய்கிறேன், ஆனால் என் மாமியார் தான் என்னை கண்டாலே கடுப்பாக பார்க்குது, நான் செய்தெல்லாம் நான் யாருக்கும் துரோகம் பண்ணவேன்னு சொல்லி மருமக சொல்ல. மாமியார் சொல்லுது, நானும் எந்த யாருக்கும் ஒரு புல்ல பிச்சு கூட துரோகம் பண்ணலையா இப்படி சொல்ல. இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே அறுவடை எழுது நல்ல அறுவடை தான். இப்படி சரி, நல்ல விதைப்பு தான். நல்ல ஆமாம், விதைப்பு பிரச்சனை இல்லை. விதைக்கிறது ரெண்டு பேருமே நல்லவங்க தான். இவங்களும் நல்லதான் செய்கிறாங்க. மாமியார் எந்த புழு பூச்சி கூட எந்த துரோகம் பண்ணாமல் ரொம்ப நல்ல மாமியார் இருக்கிறாங்க. மருமகளும் ஒரு சின்ன புழு பூச்சி கூட அவங்க இதுக்கு மேலே ரொம்ப யோக்கியமாக நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் ரெண்டு பேரும் நல்லா தான் விதைக்கிறாங்க, ரெண்டு பேருமே நல்லா விதைக்க. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போகிற இடத்துல வர இடத்துல எல்லாமே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. எப்படிங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் அறுவடை வேறு மாதிரி ரிசல்ட் வருது, வேறு மாதிரி ரிசல்ட்டு வருது. அப்போ நான் வார்த்தையை விதைங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுன்னு சொல்கிறீங்க. நான் வார்த்தையை அறிக்கை பண்ணுறேன், அவரு வார்த்தையை அறிக்கை பண்ணி எனக்கு செய்கிறாரு. இங்கே அவர் சொன்னப்பட்ட வார்த்தை என்ன, அந்த பிள்ளைகள் எல்லாமே எனக்கு அவர் செஞ்சுருக்கிறாரு, என் சூழ்நிலை மாற்றங்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் எதுவுமே இங்கே மாற மாட்டேங்குது. எதுவுமே இங்கே எனக்கு வாரதெல்லாம் வேற மாதிரி ரிசல்ட் வந்துருக்குது. அல்லேலூயா. இதுதான் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அதுக்குள்ள சமயமாயிருச்சு. மத்தேயு 13:24 மத்தேயு 13:24 வசனத்துலேருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிப்போமா? அப்போது நான் நல்லா தான் விதைக்கிறேன், நல்லா தான் விதைக்கிறேன், அறுவடை மட்டும் வேறு மாதிரி வருது. நான் சிரித்து அவன் முறைக்கிறான், என்னென்னு எனக்கு தெரியல, என்னென்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்லி இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 13ஆவது அதிகாரம் 24வது வசனம். வேறொரு வறுமை அவர்கள் சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைகளை களையை வைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதவிட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமான் வேலைக்காரன் இடத்தில் வந்து, யாரு வீட்டெஜமான்? யாருங்க? வேலைக்காரன் வந்து, ஆண்டவனே, சரி வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன். எப்படிங்க? வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்து நீர் அல்லவோ, பின்ன ஏன் களைகள் எப்படி உண்டானது? நீங்கள் நல்லதாக செஞ்சுருக்கீங்க, வீட்டுக்கு குடும்பத்துக்கு நல்லது செய்றீங்க, வீட்டு நல்லது செய்றீங்க, ஆனால் உங்களை பார்த்தாலே காண்டாங்கிறானே என்னன்னு தெரியலையே, உங்களை பார்த்தாலே படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு எல்லா பட்டு நான் இந்த குடும்பத்துக்கு பண்ணா என்னை என்ன செய்றாங்க, ஒரே பாடு அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், வேலையில் வேலை முடிஞ்சு வெளியே வரும்போது, தம்பி என்னப்பா வேலை செஞ்சா? 8 மணிக்கு கேட்குறாங்க. 8 மணிக்கு என்ன வேலை செஞ்ச? வீட்டில் அப்படி சாப்பாடு செஞ்சு
துணி துவைச்சி காய போட்டு புருஷனுக்கு எல்லாம் வேலை செஞ்சா கூட புருஷன் வந்து நீ என்ன வீட்டில் சும்மா இருந்த அட எப்படி இருக்கும், வீட்டில் சும்மா இருந்தோன்னா இதனை வேலை யார் செஞ்சது, பக்கத்து இருக்கிற செஞ்சா அப்படி நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு டப்புன்னு என்னதான் பண்ணாலும் அவங்க டபால் என்ன செஞ்சுறாங்க கபார்னு ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே நல்ல விதைகளை விதைக்க சொல்லுங்க, நல்ல விதை தான் வச்சையா, ஆனால் திடீர்னு காலெஞ்சு பார்த்தா அது வேற மாதிரி ரிசல்ட் உண்டாக்குது, வேற மாதிரி அறுவடை வருது. ஒன்றும் புரியல. வார்த்தை அறிக்கை பண்ணுங்கிறாங்க, சபையில் போனால் நான் வார்த்தையை அறிக்கை பண்ணுறேன், காலைதோறும் வார்த்தை அறிக்கை பண்ணுங்கிறாங்க, அது நான் அறிக்கை பண்ணுறேன். நீரும் அப்படியே வேகத்தில் போட்டிருக்கேன். அந்த உள்ளவைகளெல்லாம் அந்தத்தில் உளவைகள்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆதி முதற்கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அறிக்கை பண்ணிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பூமி முழுதும் உங்களுடைய வார்த்தை சுற்றிட்டே இருக்குது. அதை நாங்கள் பேசும்போது எனக்கு உண்டாகுது, ரைட், ஓகே தான். ஆனால் ரிசல்ட் எனக்கு வேற மாதிரி கிடைக்குது. ரிசல்ட்டு ஹல்லேலூயா. இப்போ அதற்கு அவன் யாரு, வீட்டு எஜமான் சொல்லுங்க, நம்முடைய எஜமான் தேவன் ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான். 28வது வசனம். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான். சொல்றாரு ஏன் பிரச்சனை, இப்ப யாரு பிரச்சனை, மாமியார் தங்கமானவங்க, மருமக தங்கம், வீட்டுக்காரர் தங்கம், தங்க சொக்கம், பொண்டாட்டி அதை விட ரொம்ப தங்கத்திலும் தங்கம், மகா தங்கம், பசுமுன் தங்கம், சரிங்களா, பொண்டாட்டியும் தங்கம், புருஷனும் தங்கம், மாமியாரும் தங்கம், மருமக தங்கம், பிள்ளைகள் தங்கம், எல்லாமே தங்க கட்டிகளா இருக்குது. அப்படிதான் பைபிள் போட்டு 124 சங்கீதத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவு மர கண்டுகளை போல இருப்பாக, உன் மனைவி வீட்டோரங்கள் நாட்டின திராட்சை செடி போல் இருப்பா அப்படின்னு புருஷனை வந்து அங்கே போட்டிருக்கு. அவன் பெரிய இடத்துல போய் என்ன செய்வான், அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு நீதிமன்றம் 31 போட்டிருக்கு. இப்போ எல்லாமே சூப்பர். பிரச்சனை யாருங்க சொல்றாரு இவரு, சத்ரு சொல்லுங்க. சத்ரு அதை செஞ்சான், சத்ரு அதை. அப்போ உங்க வீட்டில் வர்ற பிரச்சனை யாரு காரணம் சொல்லுங்க, சத்ரு சொல்லுங்க, சத்ரு யாரும். அப்போ இந்த சத்ரு உனக்கு அப்படியா, இந்த சத்ரு தான் பிரச்சனையா, இப்போ பாருங்க. உடனே அவன் சொல்றாரு சத்ரு அதை செய்தான் அப்படி சொன்ன உடனே அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடிக்கப்பட உமக்கு. இப்போ பாருங்க அந்த வச்சது உடனே நாங்கள் போய் காலையில் போய் டக்குன்னு போய் என்னன்னு கேட்டு வந்துடலாமே ஒரு வார்த்தை. ஏன் உம்முன்னு இருக்கிற, நைட் என்ன செஞ்சேன், துரோகமாக பண்ண, சோத்துக்கு புள்ளி போட்டேன்னா உருவன் இருக்க, கேட்கலாமா, கேட்காத சொல்றாரு. போய் கேட்டு வந்துடலாமா, இப்படி போய் கேட்டலாமா, இன்னைக்கு நான் போய் பிடிக்கட்டுமா, இப்படி போய் அவன் சொல்கிறான், போய் இப்போ போய் பிடிக்கிறான் பாருங்க. அவர் சொன்னார் பிடுங்க சொல்லுங்க, ஆணியே எதுவும் செய்வானா, அதான் அர்த்தம். கீழே வாசிங்க. அதற்கு அவன் வேண்டாம், ஒரே போடு சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம். நல்லா தெளிவாக இருக்குங்க, சொல்லுங்க வேண்டாம் சொல்லுங்க. எதையும் நல்லதும் கேட்டுறாத, கெட்டதும் கேட்டுறாத, வேண்டாம். கை கொடுத்துங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. புரிதா புரியலைங்களா? என்ன பதில் பாருங்க இதில் போட்டிருக்கு. எல்லாம் டெய்லி நீங்கள் வாசி பக்கத்து தான் இது, கிட்டன்னு வாசி போயிருங்க, போயிருங்க, அவ்வளோ போயிருங்க, அவ்வளோதான். அது என்னன்னு சொல்லி நிற்க மாட்டீங்க. அதுதான் பாஸ்டருக்கு தேவை, பிரசங்கம் தேவை. சொல்றாரு வேண்டாம், எதையும் நல்லதும் கேட்டுறாத, கெட்டதும் கேட்டுறாத. ஏன் உம்முன்னு போகிறீங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற, ஏன் உம்முன்னு இருக்கிற அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அது போட்டிருக்கு. புடுக்குன்னு என்ன கீழே போட்டிருப்பாருங்க, வேண்டாம் களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காது. அப்ப நீ பிடுங்கி போட்டேன்னா ஏன் உம்முன்னு இருக்க, ஏன் என் மேல உனக்கு கோபம், ஏன் பேச மாட்ற, என்ன காரணம் கேட்டா, இப்போ என்னாச்சு, இப்போ களையை பிடுங்கும் போது ஏன் கேட்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, சொன்னது வரைக்கும் போதும், நீ வாயை மூடி இருந்தாலே தெரியாதா, நீ பண்ணது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் எல்லா என்னென்ன கோதுமைன்னா என்ன அர்த்தம், நல்ல காரியம் என்ன பண்ணாலும் கேட்க போய் அது இல்லாமல் போயிடும். கோதுமையும் சேர்த்து பிடுங்க வேண்டிய, கோதுமையும் சேர்த்து பிடிங்கிடுவீங்க. ஆமாம், களை நீங்கள் போய் கேட்க போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் செஞ்ச அத்தனையும் நல்ல காரியங்கள் அத்தனையும் அவங்கக்கிட்ட எல்லாம் பிடிங்க சேர்த்து நீ எதுவுமே செய்யலன்றுவாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க போனீங்கன்னா நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை. கோதுமை அத்தனையும் சொல்ல, நீ கேட்க போனீங்கன்னா களையோட சேர்த்து எதையும் போய் பிடுங்க வேண்டியதுடும், கோதுமையும் பிடுங்க வந்துடும். நீங்கள் நியாயத்தை கேட்க போனீங்கன்னா எதுக்கு அது கேட்க போகிறேன், இது கேட்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம். என்ன பதில்? கீழே வாசிங்க. பிடிக்காத படிக்கு ரெண்டையும் அறுப்பை மட்டும் வளர விட்டு, ரெண்டையும் பேசாம நீ அமைதியாக விட்டுரு. நீ பாட்டு நல்ல காரியங்களே செஞ்சுக்கிட்டே இரு. நல்ல காரியங்களை அதுக்கே நீ நல்ல காரியம் செய்யாம விட்டுறாத. உன் குடும்பத்துக்கு, பிஸ்னஸுக்கு, உன் வேலையில், மற்ற காரியங்களை உன்னுடைய நல்லதை மட்டும் அறுப்பு மட்டும் விழுந்துக்கிட்டே இரு. அது என்ன ஆகுன்னா, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவரை நோக்கி, யாரு? ஆமாம், யார் அறுக்கிறா? தேவ தூதர்களை வச்சு அவர் அறுப்பார். அப்போ ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவங்கள நோக்கி நான் சொல்லுவேன், என்னாகும்? முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரித்து கட்டுகளாக, அப்போ அது பிடுங்கும் பொழுது கோதுமை பாதுகாக்கப்படும். கோதுமை அப்போ கடைசி அப்படின்னா அப்படியே நாளாக நாளாக எப்படிங்க, நாளாக நாளாக அந்த பிரச்சனையுடைய காரியம் வலுவிழந்து போய் உங்களை அவர்கள் புரிஞ்சிக்க நேரிடும். ஹல்லேலூயா, புரிதுங்களா நான் சொல்கிறது? அப்போது வார்த்தையை அறிக்கை செஞ்சால் மட்டும் பத்தாது, சில ஞானமும் நமக்கு தேவை. சில ஞானம் நமக்கு தேவை. ஆமாம், நீங்கள் விதைச்சா மட்டும் போதாது. உங்கள் விதையில் மற்றது நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அமைதியாக இருப்பீங்கணும், அமைதியாக இருக்கணும். எதுவுமே வேணாம். ஒரு காலகட்டத்தில் வரும்போது கர்த்தர் காரியங்களை செய்வார். கர்த்தர் காரியங்களை செய்யும்போது அது நன்மையாக முடியும். அது என்ன செய்யும்? நன்மையாக முடியும். நான் சொல்லுகிறேன், இந்த காலவெளியில் இன்னும் இருக்குது, சரிங்களா? அடுத்த வாரம் தொடருவோம்ப்பா. அப்போது உங்கள் ஜீவித்தில் பின் நிகழ விருப்பதை நான் தொடக்கத்திலிருந்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, நல்லா வருவீங்க. எப்படிங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க, நல்லா இருப்பீங்க. நாங்கள் நல்லா இருப்போன்ற வார்த்தையே ஜெபங்க. அதே ஒரு ஜெபம், அதான் ஜெபம். நான் நல்லா இருப்பேன், அப்போது தலை சிறந்த மகனாக வருவேன். சிலவர் சொல்ல பாருங்க, அவனை ஆரம்பத்துலேயே எனக்கு தெரியும்ப்பா. எப்போதும் அப்போ என்ன அர்த்தம்? அவன் மிக மோசமான ஆள்னு அர்த்தம். மோசமான ஆள்னு அவனை பற்றி தெரியாது, ஆரம்பத்திலே எனக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறாரு. இந்த உலகம் அப்படி பேசும். ஆனால் கத்த சொல்கிறாரு, ஆரம்பத்துலேயே எனக்கு தெரியும் நீ நல்லா வருவேன்னு சொல்லி. ஆரம்பத்துலேயே தெரியும் நான் உன்னை மேலே தலை சிறந்த மகனை ஆக்குவேன்னு சொல்லி. அப்போது தேவனுக்கு எல்லாமே நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஜாக்கிரதையாக. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்கள், தீங்கு சொல்லுவாங்க பாருங்கள். சிலங்க தீங்கு சொல்லுவாங்க, எனக்கு டிசம்பர் வந்தால் ஆகாதவே ஆகாது, டிசம்பர் வந்தால் எனக்கு ஆகவே ஆகாதுங்க ஐயா, ஐயோயோ குளிர்காலம் வந்தால் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஜனவரி மாதமே தீங்கு சொல்லிடுவாங்க. ஜனவரி மாதமே அப்போ அது என்ன செய்யும்? கரெக்டாக அந்த தீர்க்கதரிசனம் கரெக்டாக டிசம்பர் மாதம் வரும்போது ஆரம்பிச்சிடும். ஆமாம், எப்போ இந்த தீர்க்கதரிசனம் எப்போ பழிக்கும்? இவங்க ஜனவரி சொன்ன தீர்க்கதரிசனம். நீங்களாம் தீர்க்கதரிசி தானுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துடுது பாருங்கள் யோசித்து பாருங்கள். ஆமாம், நீங்களே ஒரு தீர்க்கதரிசி, நீங்களே ஒரு. ஆமாம், எனக்கு எல்லாம் ஆகாதுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டாலே அரிப்பு வந்துடும். தீர்க்கதரிசி கத்திரிக்காய் சாப்பிட்டோம் கரெக்டாக டென்ட்டு இருப்பீங்க. ஏன்னா முன்னாடி சொல்லி தான் சாப்பிட்றாங்க தீர்க்கதரிசி. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வேறு யார் தீர்க்கதரிசி? நீங்களே தீர்க்கதரிசி, நீங்களே. ஆமாம், உங்களுக்கு என்ன ஆகாது நீங்களே முன்னாடியே சொல்லிடுறீங்க பாருங்க. ஹல்லேலூயா. பிரசங்க 1:5 போட்டிருக்கு. பிரசங்க 1:5 போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அறிவு பெருத்தவன் கடைசி பிரசங்க 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். டைம் இல்லை. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். சொல்லுங்க, அறிவு பெருத்தவன் எத்தனைங்க? பிரசங்கின் புஸ்தகம் 1 கடைசி வாசிங்க. பிரசங்க புஸ்தகம். அதிக ஞானத்திலே அதிக செழிப்புண்டு, அதிக ஞானத்திலே
1:18 அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன். ஆமாம், நீங்கள் தான், உங்களுக்கு தான் அறிவாச்சு. எதில் உங்களுக்கு இப்போயே தெரியுமே, டிசம்பரில் உங்களுக்கு பிடிக்காது, சளி பிடிச்சிக்கும், மே மாதத்தில் வந்து அம்மா போட்டுரும், சரிங்களா, சூடு ஒத்துக்காது, நம்மளுக்கு சூடு ஒத்துக்காதுங்க, மேலாம் அம்மா போட்டுருங்க, மேலே வேக்குரு வந்துருங்க, மே மாதம்னா குளிர்காலத்தில் எனக்கு அப்படி ஜன்னி வந்துருங்க, எனக்கு வீசிங் வந்துருங்க. அதை நீங்கள் அறிவு பெருத்தவன். எது பெருத்திருக்கோ அது பெருகும். சொல்லுங்க, எது பெருத்திருக்குதோ அது பெருகும். வசனம் உங்களுக்கு சுகம் பெருத்துச்சுன்னா சுகம் பெருக்கும். பொருளாதாரத்தினுடைய அறிவு, பொருளாதாரத்துடைய வசனம், பணத்தை பற்றியான செழிவு பற்றியான பெரிய வார்த்தை உங்களுக்குள்ள வாழ்க்கையில் அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பணம் பெருக ஆரம்பிச்சிடும். பணம் பெருக எது பெருக்குதோ அது பெருகும். எது பெருகுதோ அது பெருகும். உங்களுக்கு எந்த அறிவு பெருகுது? நோய் பற்றி கேட்டே இருந்தீங்கன்னா, சுகமான பற்றி கேட்டு இருந்தீங்கன்னா, கால் வலி, கை வலி, அந்த வலி, இந்த வலி, அப்படி இப்படின்னு கேட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யும்? தூரி ஆகிட்டு இருக்கும். டெண்டரையும் தூரி ஆகிட்டு இருக்கும். அது நல்லா கட்டில் போட்டு. ஏன்? இவங்க தான் அதான் கேட்டே இருக்கிறாங்களே, கேட்டே இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் மிக முக்கியமான காரியம் உங்கள் ஜீவித்தில் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பெருக செய்யும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பெருக செய்யணும். யோசிச்சு பாருங்க, இந்த மென்டலுக்கெல்லாம் பாருங்கள் எந்த வியாதி இருக்காது. மென்டலுக்கெல்லாம் பாருங்கள், மென்டலுக்கு எந்த சுகர், எந்த மென்டலாச்சு மனநிலை கோளாறு ஆள்கிட்ட சுகர், பிபி, ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக்கு ஏதாச்சும் இருக்குதா? ஏன் அவன் வேற உலகத்தில் வேற இருப்பான். அவன் உலகமே வேற உலகம். அவன் உலகமே, ஆமாம், அது அவனுக்கு அவன் சரீரத்தில் எந்த வியாதி எதுவும் இருக்காது, மனநிலை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஆமே. அதான் போட்டிருக்கு பாஸ்வேர்டு பாருங்க, கிருபை பிடிச்சவன் கிறுக்கு பிடிச்சவன். சொல்லுங்க, கிருபை பிடிச்சவன் கிறுக்கு பிடிச்சவன் பாரு. ஆமாம், ஏன்னா அவன் எப்படி கிருபையை பேசியிருப்பான். கிருபை 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 எனக்கு ஒன்றும் வராது, எதுவும் ஆகாது சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அவன் எல்லாத்துக்கும் என்னடா கிறுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும். ஆனால் என்ன அர்த்தம்? விசுவாச வார்த்தையை பேச 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 பரலோக கர்த்தர் அவர் ஆமேன் 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 போட்டிருப்பார். இப்படிங்க அவர் ஏன்னா அவர் ஏலோகமினா நம்மை உங்களை என்னையும் படுத்திருக்காரு. அவர் என்னைய எப்படி படுத்திருக்காரு? ஏலோகியம். அதனால தான் சொல்றதுக்கு ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம். ஏசாயா புஸ்தகம் 65:16 கடைசியில் வாசி முடிப்போமா? 65:16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறோம். அதனாலே பூமியிலே தன்னை. அப்போ பூமியிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதுன்னு சொன்னேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்க என்ன ஆகும்? ஆசீர்வதிப்பான் பூமியிலே ஆளுக. சொல்லுங்க, பூமியிலே ஆணிடுகிற அப்படின்னு அர்த்தம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும் வாழ்க்கையில், இதுதான் ஆகும், இதுதான் முடியும் சொல்லி ஆணி எடுக்கிறவன் சத்திய தேவனுக்குள். முந்தின இடுக்கங்கள் மறக்கப்பட்டோம். நீங்கள் வார்த்தையை சொல்லி எனக்கு இதுதான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை, நல்ல காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை பேச பேச 2026 மே மாதம் முதல் நீங்கள் பிறந்த வரைக்கும் வந்த எல்லா இடுக்கணும் மறக்கப்பட்டு அவைகள் உங்களுடைய கண்களுக்கு இல்லாமல் ஆயிரும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, என்ன ஆகும் தெரியுங்களா? இதான் மிக முக்கியம். இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கு மகிழ்ந்து களி கூறுதீர்கள். இதோ எருசலேமை கழிவுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும். நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக. சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, சிரிச்சுட்டே இருக்கணும். கொடுக்கும்போது சிரிச்சு சொல்லுங்க, சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கும்போது மறுத்து கொடுக்க மாட்டீங்க, சிரிச்சுட்டே இருக்கணும் தெரியுமா அப்படின்னா மேட்டரமாக இருக்குது. சரிங்க அப்படின்னு கொடுக்கும்போது என்ன செய்யணும்? சிரிச்சுட்டு கொடுக்க முடியுங்க. ஆமாம், மகிழ்ச்சி. சொல்லுங்க, கத்த சொல்ல இந்த மாதம் முழுக்க நீங்கள் எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, கீழே வாசிங்க. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல்
மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அவர் நம்ம மேல நம்முடைய குடும்பத்து மேல அவர் மகிழ்ச்சியா இருப்பாராம். ஹல்லேலூயா. அழுகையின் சத்தமும் கூக்குளின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படும். இந்த ஜூன் மாதம் முழுக்க அழுகை சத்தம் இருக்காது, கூக்குள் சத்தம் இருக்காது, ஒரே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. நம்புறீங்கன்னா ஆமே சாத்தான் போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வயசாச்சுன்னு சொல்லாதீங்க, அது கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. எது கெட்ட வார்த்தை? வயசாச்சுங்க ஐயா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க தயவு செய்து, சரிங்களா? எனக்கு முடியலைங்க ஐயா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நான் இப்படி தான் ஐயா, எனக்கு யாரும் என்னை எல்லாம் தூக்கி வெறுத்துட்டாங்க ஐயா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஏன்? நீங்கள் கர்த்தருடைய உள்ளங்கையில் வரைந்து வைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் உங்களை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு உண்டாகிறார்கள். அப்புறம் 100 வயசு சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. எத்தனை வயசு? அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. வாலிபன், வாலிபன், வாலிபன். அதான் சொல்றது. நீங்க ஆசீர்வதிங்க உங்களைய. நான் வாலிபன் சொல்லுங்க. நான் வாலிபன். தன்னை ஆசீர்வதிக்க சொல்லுங்க. தன்னை ஆசீர்வதிக்க. நான் வாலிபன் சொல்லி எந்திரிக்கும் போதே, வேலைக்கு போகும்போது, ரொம்ப வயசாயிருச்சு, என்னாலாம் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்குங்க, நான் போவேன் வருவேன், சம்பாதிக்கிறதே பெருசு அப்படின்னு கூண்டு போட்டு போயக்கூடாது. நான் வாலிபன் சொல்லுங்க. எப்படிங்க? நான் வாலிபன் சொல்லுங்க. யார் சொல்லுவா? அதான் சொல்லுங்க. எத்தனை பாங்க? அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்களா? உங்களுக்கு 100 வயசு இருக்குதா? உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நான் இப்போ தான் பிறந்திருக்கேன்னு சொல்லணும். இப்போ தான் எனக்கு டீனேஜ். நான் இப்போ தான் எனக்கு டீனேஜ். ஆமாம், ஏஜ் ப்ராப்ளம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஓல்டேஜ் ப்ராப்ளம் சொல்லுங்க. ஓல்டேஜ் ப்ராப்ளம் கிடையாது, ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம் சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? வயசு கோளாறு சொல்லுங்க. நம்மளுக்கு ஓல்டேஜ் ப்ராப்ளங்க. நம்ம சொல்லுங்க வயசு ஆயிடுச்சுல, அதான் நம்ம அப்போ வேண்டிருக்கோம். வயசால அது வயசு கோளாறு பிரச்சனை. எப்படிங்க? ஓல்டேஜ் ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம். அதான் கிழவன் என்ன செய்வான்? அவன் வாலிபன் போடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க. நான் வாலிபன், நான் வாலிபன், நான் வாலிபன் சொல்லுங்க. உங்களுடைய ஜீவித்தில் பெருக்கம் உண்டாயிரும், சுகம் உண்டாயிரும், பலன் உண்டாகும். நீங்களே உங்களை மட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பலன் குறுகி போயிடும். கீழே வாசிங்க. 100 வயது உள்ளவனாகிய பாவியோ யாரு சபிக்கப்படுவா? 100 வயதான யாரு? பாவி சொல்லுங்க. பாவி. ஆமா, பாவிக்கு இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டேஞ்சர் அவனுக்கு இது ஆகவே ஆகாது. ஐயா இதென்ன இப்படி சொல்றாங்க? நீ பாவி, உனக்கு இருக்கு. பாவிகள் நீதிமான சபையில நிற்பதில்லை. பாவிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு ஆகாது. பிரசங்கமே பிடிக்காது, பிரசங்கமே பிடிக்காது. ஆமா, பாவியோ எப்படி இருப்பான்? சபைக்கு போட்டிருப்பான். ஆனால் நானும் நீங்களே எப்படி இருக்கு? கீழே வாசிங்க. வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவள் கனிகளை. நான் வீடை கட்ட போகிறேன், நான் வீடை கட்ட போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன், நான் லேண்டு வாங்க போகிறேன், நான் லேண்டு வாங்குவேன், நான் வீடு வாங்குவேன், வீட்டை கட்டுவேன், நான் கட்டி நான் செய்வேன், அதில் நான் குடியிருப்பேன், திராட்சை தோட்டங்களை நட்டு